السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில் அல்லாஹ்வின் வேதத்தின் விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக சில மணி நேரம் அல்லாஹ் அவனுடைய வீட்டில் தங்க வைத்ததை போல இதன் காரணமாக நாளை மறுமையில் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் தங்க வைப்பானாக. அந்த பாக்கியத்தை நம் குடும்பத்தார்களுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. அன்பானவர்களே, சென்ற வாரத்திலிருந்து சூரத்துல் பக்ரா அதில் இருக்கக்கூடிய வசனத்தின் விளக்க உரையை கண்டு வருகிறோம். ஏறத்தாழ ஒரு 5 வசனங்களை சென்ற வாரம் நாம் கண்டோம். இன்று 6வது வசனத்தை அதிலிருந்து தொடர்ந்து நாம் காண இருக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அருள் மருந்து. அது படிப்பதற்கும் இனிமையாக இருக்கிறது, கேட்பதற்கும் இனிமையாக இருக்கிறது. அதனுடைய விளக்கங்களை நாம் தேடுகின்ற போது அதுவும் மிக அருமையாகவே இருக்கும். அன்பானவர்களே, அதன் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 6வது வசனமாக அல்லாஹ் தருகிறான், இன்னல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள், சவாவுன் அலைஹிம், அவர்கள் மீது சமம், அன்தர்தஹும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும், அம்லம் துன்சிருஹும், அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமம். ஏனென்றால் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சூரத்துல் பக்ராவினுடைய 6வது வசனம் காஃபிர்களில் இப்படி ஒரு ரகம் இருக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்கிறது. இங்கு கலிமாவின் போராட்டத்தை நாம் விளங்க முடியும். இதற்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்க. கலிமா சொன்னவருக்கு என்ன பாக்கியம் இருக்குன்னு சொன்னுச்சா இல்லையாங்க? கலிமா சொன்னவருடைய அடையாளம் என்னன்னு சொன்னுச்சா இல்லையா? ஒரு கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த கலிமா எவ்வளவு உயர்வு கொடுத்துருந்து பாருங்க. இந்த கலிமா சொல்லாதவர் எவ்வளவு ஒரு நஷ்டத்துக்கு போயிடுறாரு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், காஃபிர்கள் என்று தலைப்பு போட்டு அல்லாஹ் சொல்றான். கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம், கலிமா சொல்லாத பல ரக காஃபிர்கள் இருக்கிறார்கள். முனாஃபிகா, அவனும் காஃபிர் தான். யூதர்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் யூதர்களா இருந்தாலும் காஃபிர்கள் தான். இஸ்லாத்துக்கு வராத நசரானிகளும் காஃபிர் தான். முஷ்ரிக்கீன்களும் காஃபிர் தான். அல்லாஹ்வே இல்லை என்று சொல்பவர்களும் காஃபிர் தான். எல்லாம் காஃபிர்கள் தான், எல்லோருமே காஃபிர்கள் தான். இந்த காஃபிர்கள்ல சில பேரை குறித்து தான் அல்லாஹ் இங்க சொல்றான், ரொம்ப மோசமானவங்க. இதை சொல்றது யாரு? அல்லாஹு தஆலா. யாரு வாயிலிருந்து அல்லாஹ் இதை வெளியாக்குறான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் முஹம்மது ரசூலுல்லாஹ்? அவங்கள பார்த்தாவே நிறைய பேர் ஈமான் கொண்டுருவாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்தாவே ஈமான் கொண்டுருவாங்க. எப்படி இருக்கும்? சஹாபி வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை தான் பார்த்தாங்க. பார்த்தோனையே அந்த பிரகாசமான நூறானியத்தை பார்த்தோம், முஸ்லீம் ஆகிட்டாங்க. கேட்டாங்களா அவங்க நண்பர்கள், என்னப்பா முகம்மதுகிட்ட போனா போயிட்டு
அவரை பற்றி விசாரிச்சிருக்கலாம், அவருக்கு வர்ற வேதத்தை பற்றி விசாரிச்சிருக்கலாம். ஈமான் கொண்டுட்டியேன்னு கேட்டப்ப சில முகத்தை பார்த்தோனையே இவர் பொய் சொல்ல மாட்டார் என்று தெரியும். நான் யாரின் முகத்தை பார்த்தேனோ அந்த முகமது நபியினுடைய முகத்தின் வெளிச்சம் சொன்னது இவர் உண்மையதான் சொல்லுகிறார் என்று. அதனால் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று காஃபிராக வந்தவர் ஈமான் கொண்டார். காஃபிர்கள் முகமது ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து ஈமான் கொண்டாங்க, குர்ஆனை பார்த்து ஈமான் கொண்டாங்க, ரசூலுடைய உரையை பார்த்து ஈமான் கொண்டாங்க, ரசூலுடைய நடையை பார்த்து ஈமான் கொண்டாங்க, ரசூலுடைய அணுகுமுறையை பார்த்து ஈமான் கொண்டாங்க. இப்படி பல ரகத்தில் ஈமானுக்கு ஓடி ஓடி வந்தாங்க. யாரு? காஃபிர்கள். ஒருத்தர் வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து எனக்கு உதவி வேணும்னு கேட்டார். உதவி எப்படிங்க கேட்குறது? உதவி வேணும்னா ஒரு ஆள்கிட்ட கேட்க போனால் எப்படி கேட்கணும்? கொஞ்சம் கொடுங்கன்னு பணிவாக கேட்கணுமா இல்லையா? இவர் வந்து எனக்கு வந்து உதவி வேணும், அல்லாஹ்வுடைய சதக்காவிலிருந்து நான் கேட்குறேன், உங்கள் பொருள்லாம் எனக்கு தேவையில்லை, உங்கள் சொத்தோ உங்கள் வாப்பாவுடைய சொத்துலாம் எனக்கு வேண்டாம். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எப்படி கேட்குறாருங்களா? அஸ்அலுக்க மின் மாலிக்க வலா மின் மாலி ஆபாயிக்க. அவர் சொல்கிறாரு, நான் கேட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய பொருளை கேட்டு வந்திருக்கிறேன், உங்கள் சொத்தையோ உங்கள் வாப்பாமார்களுடைய சொத்தையே கேட்டு வரல. இப்படியா வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்பாங்க? சராசரி நம்மள்கிட்ட கேட்டால் என்ன செய்வோம்? கொடுத்துருவோம். என்னத்தை? அடிதான் கொடுத்துருவோம், பணத்தையா கொடுப்போம் இந்த மாதிரி பேசினா. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி கேட்குறாரு ஒருத்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு ஒட்டகம் முழுக்க சரக்குகள் ஏற்றப்படுகிறது. அவர் யாரு, அவர் என்ன உறவு, எதுவும்லாம் கேட்கல. வந்து கேட்ட விதமும் திமிர்த்தனமான விதம். ஃபுல்லாக ஏற்றிய போதே ரசூலா கேட்டாங்களா, இது போதுமா அப்படின்னு, என்னத்தை தந்துட்டீங்க அப்படின்ட்டாராம். அப்பவும் அவர் அடங்கலை பாருங்க. மனுஷனுக்கு ஒன்று கொடுத்தா கொஞ்சம் கூட வேணும்னு நினைப்போமா இல்லையாங்க? எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும். சில பேருடைய எண்ணம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஏடா கூடமா பேசுறதே சில பேருக்கு எண்ணமா இருக்கும். பேசும்போது ஏடா கூடமா வரும், நக்கல் பண்றது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சொல்லுவான், அப்ப தத்தஹுதுனஹு வ துர்ரியத்தஹுன்னு சொல்லுவான். சைத்தானையும் சைத்தானுடைய பிள்ளைகளையும் நீங்க வந்து அவுலியா நண்பர்களாக ஆக்கிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். சைத்தானையும் நண்பராக எடுக்கக்கூடாது, சைத்தானுடைய பிள்ளைகளையும் நண்பராக எடுக்கக்கூடாது குர்ஆன்ல வருதுங்க. அல்லாமா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்து கேட்டாராம், அறிஞர் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி, சைத்தானுக்கு பிள்ளையெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். சைத்தானுக்கு பிள்ளையெல்லாம் இருக்குதா, எப்போ கல்யாணம் ஆனிச்சுன்னு கேட்டாராம். எப்போ கல்யாணம்? புள்ளட்ட எப்படிங்க கல்யாணம் ஆனதானே புள்ள. இப்போ சைத்தானுக்கு எப்போ கல்யாணம் ஆனிச்சு, அவங்க சைத்தானுக்கு மனைவிலாம் இருக்கான்னு கேட்டாராம். இப்போ அவங்க பெரிய அறிவாளி அல்லாமா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொன்னாங்களா, நான் கல்யாணத்துக்கு போகலை, மாப்பிள்ளையே இன்னும் பார்க்கலன்னு சொன்னாங்களாம். பொண்ணை பார்க்கறது விடுங்க, மாப்பிள்ளையே சைத்தானையே இன்னும் நான் பார்த்துக்கிறல அப்படின்னு சொன்னாங்களாம். குர்ஆனை வச்சு எடக்கு முடக்கா பேசுகிற சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்ததை வாங்கிட்டு போகாம இவர் சொன்னாரா, என்னத்தை தந்துட்டியே அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வைப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ளே கூட்டி போனாங்களாம். கூட்டி போய் அவருடைய மனசு நிறையிற வரைக்கும், அவர் மனசு, ஒரு மனுஷன் மனசு நிறையுமா? அல்ஹாக்கு முத்தகாசு ஹத்தா சுருத்துமுல் மகாபிருங்கிறான்ல. குழிக்குள்ளே வச்சாதான்டா நீ அடங்குவாங்கிறான். குழிக்குள்ளே வச்சாதான் ஆசை தீருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளோ கொடுத்துருப்பா பாருங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு போதுமல்ல. அவர் சொன்னாராம், உங்களை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க அப்படின்ட்டாராம். அவர் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. போன தடவை என்ன சொன்னார், என்னத்தை கொடுத்துட்டீங்கன்றாரு. இந்த தடவை கொடுத்தப்ப நம்மளாம் என்ன செய்வோம், கொஞ்சம் தூக்கி போடுவோம். அப்படிதான். ரசூலுல்லாஹ் அப்படிலாம் இல்லை, நினைச்சு பார்க்காத அளவுக்கு கொடுப்பாங்க. ஒரே நிமிஷத்துல மாறி பேசினாரு, உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அப்பா இப்ப சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தையை சஹாபாக்களுக்கு முன்னாடி வந்து நீ சொல்லணும். ஏண்டா நீ முன்னாடி நடந்துக்கிட்டப்ப சஹாபாக்களுக்கு முன்னாடி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். என்ன சொன்னான், உங்க பொருளையும் கேட்கல, உங்க வாப்பாவுடைய பொருளையும் கேட்கலன்னு சொன்னது யாருக்கு முன்னாடி? சஹாபாக்கள் முன்னாடி.
சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க, மனசு எப்படி ஆகிருக்கும். நம்மளுக்கு அவரை பார்த்தா ஒரு வழி பண்ணிடலாம்னு தோணுது. சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும், உன்னை தனியாக பார்த்தா வெளுத்து கட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். அப்போ நீ நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நீ என் தோழருக்கு முன்னாடி இதை சொல்லுவியா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுக்கு என்னத்துங்க பெருமை, ரசூலுக்கு என்ன வந்துச்சு, இவர் சொல்லணுன்ட்டு ரசூலுக்கு என்ன வந்துச்சு, எதுவும் தேவை இருக்கா, ரசூலுக்கு எதுவும் தேவை இருக்கா? ஆனால் இந்த மனுஷரை என்னுடைய தோழர்களுடைய உள்ளத்தில் இவரை பற்றி தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி பாருங்க, என் தோழர்கள் இவரை இவர் தப்பா நினைச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, நம்மளாம் வேற மாதிரி நினைப்போம். இவருக்கு இன்னும் வேணும். ஆனால் என் நண்பர்கள், என் தோழர்கள் உள்ளத்தில் இவரை பற்றி தப்பா இருக்கக்கூடாது, என் தோழர்கள்ட்டையும் சொல்லுவியா அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி மறுநாள் ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா நான் கொடுத்தது உனக்கு போதுமாக இருந்துச்சா அப்படின்னு. அதே மாதிரி சபையில் சொன்னாங்க, உங்களை மாதிரி யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, அருமையான ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு. நேற்று வரைக்கும் ஒரு நாள் பொழுதில் அவரின் மீது இருந்த வெறுப்பு அடுத்த நாள் பொழுதில் அது மாறுது அன்பாக சஹாபாக்களுக்கு. இதை உருவாக்குறது யாருன்னு முகமது ரசூலுல்லாஹ். காஃபிர்களை, முரடர்களை, வம்பர்களை, மோசமானவர்களை, இவர்களை எல்லாம் பார்வையால், அணுகுமுறையால், அன்பால், நடவடிக்கையால் தப்பக்க இழுத்து போட்டவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட முகமது ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஹக்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் இல்லையா? ரசூலுல்லாஹ் இதையும் மறைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ஆயத்தை என்ன சொல்லுது, காஃபிரானவர்கள் நிறுத்தல, இவனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, எச்சரிக்கை செய்யாட்டிலும் சரி சமங்குது. இவன் திருந்த மாட்டான். சில பேர் திருந்த மாட்டாங்கன்னு இருக்கும்லங்க, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ நெருக்கத்தில் இருந்த சில பேருக்கு ஈமான் பாக்கியம் இல்லைங்க. நூஹ் நபியினுடைய மனைவி என்ன, அல்லாஹ் என்ன சொல்றாங்க, லூத் நபியினுடைய மனைவி என்ன, ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமாங்கற அல்லாஹ். ரெண்டு பேர் மோசடி பண்ணாங்க, அது அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கொடுக்காதுங்கறான். வகீல துஹுலன் நார் மஅத் தாஹிரின்ங்கறான் அல்லாஹ். ரெண்டு பேர்ட்டையும் அல்லாஹ் சொல்லுவானா, ரெண்டு பொம்பளைங்கள்ட்டையும், நூஹ் நபி மனைவிட்டையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்டையும் நரகத்துக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய இது பாருங்க. நபியினுடைய நெருக்கத்தில் இருந்த அந்த நிலையிலும் கூட அல்லாஹு தாலா அவர்கள் காஃபிரான செய்தியை சொல்லுகின்ற போது எவ்வளவு பதர். யோசிச்சு பாரு, நம்ம எந்த நபியினுடைய நெருக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாரு. நம்மளுக்கு மாமா யாராச்சும் நபியா இருக்கிறாங்களா, சாச்சா யாரும் நபியா, கணவர் மனைவி யாரும் நபியா இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் அவர்களை அல்லாஹ் நரகம் என்று சொல்லுகிறான். அப்ப நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் பார்த்தோம். இந்த வார்த்தையை கேட்கிற சில வார்த்தை குரான்ல கனமான வார்த்தை இருக்குதுங்க. அதெல்லாம் கேட்கும் போதே சஹாபாக்கள் இடிஞ்சிருவாங்க. காஃபிர்களை பற்றி சொல்லும் போது காஃபிர்களுக்கு நரகம் என்று தான் சொல்லப்படுது. நரகங்கிறது காஃபிர்களுக்கு சொல்லப்படுதுங்க. ஆனால் அதிலேயே செய்தி சொல்லுகின்ற விதை இருக்குது பாருங்க, குரான்ல பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் சூரத்து நிசாவில் சொல்லும் போது நரகத்தில் தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி முடிச்சிடாம, தூக்கி போட்டா எரிஞ்சு கரிகட்டையா போயிட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. குல்லமா நலுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா என்று சொல்லுகிறான். அந்த தோள்கள் கரிந்து அதை எரிந்ததற்கு பிறகு மற்றொரு தோலை நாம் பொருத்துவோங்கிறான். பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, வேறு தோலை பொருத்திக்கிட்டே இருப்போம். எதுவுக்குள்ளதா வேதனையை சுவைப்பதற்காக. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் சூரத்து நபாவில் சொல்லும் போது ஆண்டு கணக்க அஹ்காபா என்று சொல்லுகிறான். ஆண்டாண்டுகளாமா நரகத்தில் கிடப்பாங்க. நரகத்துக்கு போனவங்க எப்படிங்க, சொர்க்கம் நரகம் நடுவில் அல்லாஹ் தஆலா மூத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி மூத்தை அறுத்துருவான். மூத்தையே அறுத்துருவான். மூத்துக்கே மூத்து உண்டாக்கிடுவான் அல்லாஹ். அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழுங்கள். நரகத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லப்படும், நரகத்திலே நிரந்தரமாக இருங்க. எப்படி இருக்கு? இப்போ இதுக்கப்புறம் யாரும் வெளியே வர முடியாது. இந்த நேரத்தில் தருகின்ற அதாபுகள் கடுமையாக இருக்கும். அது ஆண்டாண்டு காலமாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. எந்த அளவுக்குண்டா இங்க அல்லாஹ் என்று சொல்லாதவர்கள் தானே காஃபிரானார்கள். அல்லாஹுவை நம்பாதவர்கள் தானே காஃபிரானார்கள். அவர்கள் சொல்லுவாங்களாம்,
லவ்குன்னா சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்கிறான், லவ் குன்னா நஸ்மா அவ் நஅகில், நாங்கள் மட்டும் சொன்ன சொற்பொழிவை கேட்டிருந்தால், நபிமார்கள் தந்த தாவாவை நாங்கள் காதால் கேட்டிருந்தால், அல்லது நாங்கள் விளங்கியிருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாசியாக இருந்திருக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும். என்ன பாருங்களேன், நரகவாசிகள் தான் நரகத்துக்கு வந்ததுக்கு முதல் காரணமாக சொல்றது, நல்ல விஷயம் சொல்லப்படும் போது நாங்கள் கேட்காம போயிட்டோமே, நல்லதை விளங்காம போயிட்டோமேன்னு சொல்லுவாங்க. அந்த நரகத்துக்குள்ள உட்கார்ந்து தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கிடுவாங்க. நரகத்தில் ஒத்துக்கிட்டு என்னங்க வரப்போகுது? நரகத்தில் ஏத்துக்கிட்டு ஏதாவது வருமா? அவங்களுக்கு நாசம்தான், நரகவாசிகளுக்கு நாசம்தான். அதுல ஏதாவது நிம்மதி கிடைக்குமா? எப்படி பாருங்க, இது காஃபிர்களுக்குரிய வேதனை மிக மோசமாக இருக்கும். அல்லாஹ் சில இடத்துல சொல்லும் போது, இங்கே அல்லாஹ் சொல்ல மறுத்தவர்கள் காஃபிராகின்றார்கள். அந்த காஃபிர்கள் நரகத்திலே அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே கிடப்பாங்களாம். ரப்பனா ரப்பனா ரப்பா. சூரத்துல் மூமினூன் எடுத்து பாருங்க. சூரத்துல் மூமினூன் அப்படின்னு ஒரு சூரா இருக்கு, கடைசி பக்கத்தை பாருங்க. ரப்பனா ரப்பனான்னு வரும். ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, அல்லாஹ்வே எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது. அவர்கள் சொல்லுவார், எங்களுடைய மூதேவித்தன நரகத்தில் எங்களை விதைத்து விட்டது. இந்த அளவுக்குண்டா நரகத்தில் இருந்து கத்துவார்களாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்களாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டா 40 வருஷம் கழிச்சு தான் காதுக்கே வருமா. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நரகவாசிகள் கூப்பிட்டு 40 வருஷம் கழிச்சு தான் செய்தி காதுக்கே வருமா. யா மாலிக் லியக்ல் அலைனா ரப்புக், அவர்கள் கூப்பிடுவாங்களாம், மாலிக்கே எங்களுக்கு மூத்தையாச்சு கொடுத்துருங்க, பேசாம நாங்கள் மூத்தா போயிடுறோம், எப்படி ஒரு வேதனை எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு கத்துற அந்த செய்தி 40 வருஷம் கழிச்சு, சில செய்திகள்ல 1000 ஆண்டுகள் கழிச்சு வருமா. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எப்படி இருக்கும் வேதனை? அப்படிப்பட்ட மோசமான வேதனை அந்த காஃபிர்கள் படுவார்கள் என்ற செய்தி எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா நரகத்தில் அவ்வளவு பெரிய வேதனை யாருக்கு வைத்திருக்கிறான்? காஃபிர்களுக்கு, திருந்தாத காஃபிர்களுக்கு, இவர்கள் மீள மாட்டார்கள் என்று சொல்ற காஃபிர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனா அல்லாஹ் அதுக்காக படைக்கல. அல்லாஹ் யாரையுமே அதுக்காக படைக்கல. யோசிச்சு பாருங்க, அதுக்காக படைக்கல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? உலகத்தில் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துற மாதிரி யாரும் அறிமுகப்படுத்த. யோசிச்சு பாருங்களேன். இன்னஹு ஹுவல் பர்ருங்கிறான். ஒரு இடத்துல எப்படி சொல்றான் பாருங்க, இன்னஹு ஹுவல் பர், நான் ரொம்ப நல்லவங்கிறான். அல்லாஹ் சொல்லணுமா? அல்லாஹ் சொல்லணுமாங்க? நான் நல்லவன் அல்லாஹ் சொல்லணுமா? இன்னஹு ஹுவல் பர்ருங்கிறான், நான் நல்லவன். ரஹீம், கருணை மிக்கவன், நான் நல்லவங்கிறாங்க. அவ்வளோ நல்லவங்கிறான். எவ்வளோ நல்லவன் தெரியுங்களா அல்லாஹ்? இந்த உலகம் எவ்வளோ நல்லவன்டா. இன்னொரு இடத்துல சொல்லுவான், இன்னஹு ஹுவ தவ்வாப் அனல் கஃபூர் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஹுவல் கஃபூர், நான் மன்னிப்பவன் என்று சொல்லுகிறான். அல் வது, அன்பு காட்டக்கூடியவன் என்று சொல்லுகிறான். மூசா நபிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுமில்ல, கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்ட்ட பேசுறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? மூசா நபிட்ட அல்லாஹ் சொன்னானா, இருங்க அந்த ஊருக்கு போங்க, அந்த ஊர்ல என்னுடைய நேசர் ஒருத்தர் மூத்தாகி கிடக்கிறார், என்னுடைய நேசர். யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட சொல்றான்? கலீமுல்லாட்ட சொல்லுகிறான், ஒரு நபியுல்லாட்ட சொல்லுகிறான், அல்லாஹ் ஒரு ரசூல்கிட்ட சொல்லுகிறான், என்னுடைய ஹபீப் ஒருத்தர் அங்கே மூத்தாகி கிடக்கிறார், அவரை போய் நீங்க தான் கையில் எடுக்கணும், நீங்க தான் அவரை குளிப்பாட்டணும், நீங்க தான் அவரை தஃபனிடணும், நீங்க தான் அவருக்காக தொழுவ வச்சு கஃனிடணும், தஃபனிடணும்னு சொல்றாங்க. மூசா நபி அந்த ஊரை தெரிந்து கொண்டு அந்த ஊருக்கு போறாங்க. போய் ஊருக்காரவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, எங்க இந்த ஊர்ல எதுவும் நல்லவங்க யாரும் ஜனாசாவா ஆகியிருக்கிறாங்களா, யாரும் மூத்தா இருக்கிறாங்களா சொல்லுங்களேன் அப்படின்னு. ஊருக்காரவங்க சொன்னாங்க, அப்படி யாரும் இங்கே மூத்தாகலை, எங்கள் இந்த ஊரில் யாரும் மூத்தாகலை, அப்படிலாம் எந்த நல்லவங்களும் இந்த ஊரில் மூத்தாகலையே அப்படின்னு. கடைசியாக சொன்னாங்களாம், ஒரு மோசமான பாவி ஒருத்தர் இருந்தான், ரொம்ப மோசமான பாவி, எப்படா ஒளிவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். இவன் எப்போ, சில பேரை பார்த்தா இவன் எப்போ சாவுவான், ஊர் ரெண்டா உருப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையாங்க எல்லாம் பார்த்து. அந்த மாதிரி ஒரு ரொம்ப துஷ்டனாக, ஊருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருந்தான் ஒருத்தன்.
அவன் தான் வந்து நேற்று நைட்டு மூத்தா போனான், தொடுறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல. அவனை வாழும்போது கூட அவனை நாங்கள் நெருங்க மாட்டோம், அவனை அப்படியே ஒரு துணியில் சுற்றி தூக்கி வீசிட்டோம், புதைக்கல வீசிட்டோம் அப்படின்றான். மூசா நபிக்கு ஆச்சரியம் போச்சு. அல்லாஹ் சொன்னது என்ன? ஏன் ஹபீப் ஒருத்தர் மூத்தா போய் கிடக்கிறாரு, போய் குளிப்பாட்டி நல்லா கஃனிட்டு தஃனிடணும்னு சொன்னான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா செய்தி வேறு மாதிரி இருக்குது. அல்லாஹ்வே கேட்டுவிட்டாங்க மூசா நபி, அல்லாஹ்வே நீ சொன்னது உன்னுடைய நேசர்னு சொன்னான் இல்லையா? இங்கே வந்து ஊரில் விசாரிச்சா வில்லங்கமாக இருக்குது, மோசமான ரவுடியாம் இல்லை, ஆகாதவனாம் இல்லை, அவன் தான் மூத்தாகி படுக்கிறானா அப்படின்னு. இப்போ அல்லாஹ் சொன்னானா, அவன் தான் என் நேசரு அப்படின்றான். இது வருங்க, அவன் தான்ப்பா என் நேசரு, அவனுக்காக தான் உங்களை அனுப்பி வச்சேன்டானா. இப்படி எவ்வளோ இறக்கம் இல்லவன் பார். அவன் தான் என் நேசரணும். ஒன்றும் புரியலை மூசா நபிக்கு. சரி, அல்லாவுடைய உத்தரவு அல்லவா, அல்லாவுடைய உத்தரவை செய்யணுமா இல்லையா? உடனே என்ன செஞ்சாங்க? அவரை எடுத்து துணியில் தூக்கி வீசி போட்டு சுற்றி விட்டு தூக்கி வீசி வச்சிருக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் கிட்ட போகலை. ஒரு நபியுல்லா, ரசூலுல்லா, கலீமுல்லா, அல்லாஹ்வுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குப்பை பக்கம் போய் அவருடைய ஜனாசாவை தூக்கி அதை சுத்தம் செய்து குளிப்பாட்டி அவருக்கு தொலை வைக்க நிற்கிறார்கள். எப்படி இருக்கும் ஊர் மக்களுக்கு? நம்ம ஊரில் ஒரு நபி வந்ததே பெரிய பாக்கியம், அது இவனை தேடி வந்து இவனுக்கு இவ்வளோ ஒரு மரியாதை. சில பேர் சாவுக்கு தானங்க அரசு மரியாதை செய்யுது, எல்லாருடைய சாவுக்கும் அரசு மரியாதை கிடைக்கும். அரசு மரியாதை செஞ்சு சில பேர் அடக்கம் பண்ணுறாங்க, ஒரு கண்ணியம் தானே, கௌரவம் தானே, அதெல்லாம் சும்மா துனியாவுடைய மரியாதை இல்லையா? அதையெல்லாம் தூக்கி முழுங்குற மரியாதை தான் ஒரு நபியினுடைய தொழுகை. அதை விட என்ன மரியாதை வேணும்? 100 அரசு மரியாதை வந்தாலும் இதுக்கு ஈடாகுமா? ஒரு நபியுல்லா தொழு வைக்கிறதுக்கு ஊர் மக்கள் வியந்து போயிட்டாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, நம்ம ஊரில் எத்தனையோ நல்லவங்களா மூத்தா போயிருக்கிறாங்க, அப்பெல்லாம் அல்லாஹ் அனுப்பி வைக்கல, இந்த நபியுல்லா இந்த ஊருக்குள்ளே வரல, ஆனால் இப்போது ஒரு படும்பாவி மூத்தா போய் கிடக்கிறான். எப்படா தொலைவான்னு நினச்சான், இவன் மூத்தாகி போய் கிடக்கு. இவனுக்கு இவன் கிட்ட போய் இவனை சரி செஞ்சு தண்ணி ஊற்றி அவங்களே குளிப்பாட்டி அவங்களே கஃனிட்டு தொழுகை நடத்துறதுக்கு நிற்கிறாங்களே, இனி நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடாது, உடனே நபியுல்லாவுக்கு பின்னாடி போய் நின்றுவோம், அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வந்துவிடும் என்று பயந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி சஃபா நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனாசா தொழுகை இல்லாம அனாதையாக வீசப்பட்ட ஒருவன் இன்னைக்கு ஒரு நபியினுடைய தலைமையில ஊர் மக்களே திரண்டு போய் நிற்கிறார்கள். ஜனாசாவில் ஊரே திரண்டு போய் நிற்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழ வைக்க ஊர் மக்கள் பின்னால் நிற்க, அந்த ஜனாசாவின் தொழுகை நிறைவேற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கையாலேயே அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. ஊர் மக்களுக்கும் ஒன்றும் விளங்கலை, இவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை விளங்கல்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் விளங்கல்ல. அல்லாஹ்விடம் கேட்டாங்க, அல்லாஹ்வே நீ செய்வது மிகச் சரியாகத்தான் இருக்கும், நீ எதை செய்தாலும் மிகச் சரியாகத்தான் இருக்கும், விளக்கத்திற்காக இதற்குண்டான விளக்கத்தை எனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த விளக்கத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தான். அதாவது அவன் பாவிதான், அவன் பாவிதான், அந்த ஊர் மக்களுக்கு செய்யாத தொல்லை கிடையாது, கொடுக்காத இன்னல் கிடையாது, அவன் பேசாத கெட்ட வார்த்தைகள் கிடையாது. ஆனால் மூத்தா போகிற நேரத்தில் ஊர் மக்கள் அவனை வெறுத்துட்டாங்க. இந்த நெருக்கத்தில் இவனை யாரும் கிட்ட நெருங்கி வரல, ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறான் அந்த ஊர் மக்கள்ல. அப்போ அவன் சொன்னான், அல்லாஹ்வே யாரு அவ்வளோ மோசமானவன், அல்லாஹ்வே நான் செய்த பாவம் கொஞ்சமல்ல, இந்த ஊர் மக்களுக்கு இழைத்த அநீதங்கள் கொஞ்சமல்ல, இந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுத்த தொல்லைகள் கொஞ்சமல்ல, என் உறவு கூட என்னை விரட்டி விட்டது, என் குடும்பம் என்னை வேண்டாம் என்று துரத்தி விட்டது, என் ஊர் மக்கள் என்னை அசிங்கமாக பார்த்தார்கள். இவங்கிட்ட இருந்தாவே பாவம் நினைச்சாங்க, நான் நல்லா இருக்கிற வரைக்கும் அது எனக்கு பெருமையா இருந்துச்சு, படுக்கையில் விழுந்த போது எனக்கு அது பாரமாகி போச்சு. அல்லாஹ்வே என் ஊர் மன்னிக்காமல் என்னை போட்டு விட்டது இந்த படுக்கையில், என் உறவுகள் வந்து கவனிக்காமல் படுக்கையில் போட்டு விட்டது, என் குடும்பம் கூட கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் நீ ஒருத்த மட்டும்தான் என்னை மன்னிக்க முடியும், நீ மட்டும்தான் என்னை மன்னிக்க முடியும், நீ மட்டுமே என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்.
நீ மட்டுமே என்னுடைய பாவத்தை நீ பொறுத்து கொள்ள முடியும். அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று மூத்தா போகிற நேரத்திலே, யாரும் இல்லாத நேரத்திலே, எல்லாரும் சீ அப்படின்னு போட்ட நேரத்தில் அவன் துவா கேட்டு இருக்கிறான். என்னாச்சு? அம்மை ஜீபுல் முக்தர் இதா தஆஹு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்வே என்று கூப்பிட்டு விட்டால் என்னை விட வேறு யார் பதிலளிக்க முடியும்? வேறு யார் பதில் தர முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, அவருக்கு அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், அனல் கஃபூர், நாம் மன்னிப்பவன். நம்ம கூட சில பேரை மன்னிச்சிருவோம். சில பேர் தப்பு பண்ணிட்டா தொலைகிறான் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் மன்னிச்சிருவோம். ஆனால் அடுத்தோடு அல்லாஹ் நிற்கல. பார்த்தீங்களா? அல் வதூத், அன்பையும் தருவேங்கிறான். அவனை நேசனாக நான் மாத்திக்கிருவேங்கிறான். அவன் மன்னிப்பு கேட்டப்ப அவரை மன்னித்து விட்டான் என்பது இங்கே செய்தி அல்ல. அவரை மூசா நபிக்கு எப்படி அடையாளம் காட்டினா, என் நேசர் ஒருவர் அங்கே வீசப்பட்டு கிடக்கிறார், அங்கே ஜனாசாவாகி கிடக்கிறார், அவருக்கு நீங்கள் சென்று சரியாக முறையாக தொலை வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது என் நேசன் என்றான். யோசிப்பாரு, இப்படிப்பட்ட அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடணுண்டு இருப்பதற்காக அல்லாஹ் படைச்சிருப்பாங்க. யோசிப்பாரு, இந்த துன்யா கண்ணை பொத்துற வரைக்குங்க, கண்ணை பொத்துற வரைக்கும் என்ன கேட்டாலும் தருவான். கண்ணை பொத்தின பிறகு எதுவும் கிடையாது. கண்ணை பொத்திட்ட இந்த துன்யாவிலையும் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது. சேர்த்து வச்சது நன்மையை தவிர அல்லாட்டையும் எதையும் சாதிக்க முடியாது. கண்ணை பொத்துற வரைக்கும் தான் வாழ்க்கை. மொத்தமாக பொத்திட்டா முடிஞ்சு போச்சு. மலக்குமார்கள், மறு உலக வாழ்க்கை எல்லாம் திறந்து விடும், எல்லாம் வெளிச்சமாகிவிடும். ஆனால் இதுவரை எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எந்த அளவுக்கு கிடைக்கும்? பெருமக்கள் நம்பி இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் எவ்வளோ மன்னிப்பவன் எப்படி நம்பி இருக்கிறாங்க பாருங்க. இந்த நம்பிக்கை தான் அவர்களை தவறின் பக்கம் செல்ல விடாமல் அப்படி பாதுகாத்து வைத்திருந்தது. அவர்கள் சின்ன தப்பு நினைச்சாவே நரகத்தை நினைச்சு பயந்துருவாங்க, நரகத்தை நினைச்சு பயந்துருவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, நாயகமே நாயகமேன்னு ஓடி வர்றாங்க. நாயகமே, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க நாயகம். எனக்கு தூங்கும்போது சில நேரங்களில் தவறான சிந்தனைகள் வருகிறது, தவறான சிந்தனைகள் வருகிறது, தவறான எண்ணங்கள் வருகிறது, ஷிர்க்கை பற்றி உண்டான எண்ணங்கள் வருகிறது, பாவங்களை பற்றி உண்டான எண்ணங்கள் வருகிறது. இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருகிறது, இதனால் என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸாலிக மஹபுல் ஈமான், அதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி என்று சொன்னாங்க, நாயகமே, என் மனசுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் எல்லாம் பார்த்தா பேசாம கல்கட்டையாகவே ஆயிடலாம் போல தோன்றுது. அவ்வளோ தப்பான எண்ணங்கள்லாம் வருது. எந்த காலத்திலிருந்து சொல்றாங்க? என்ன சிந்திச்சிருப்பாங்க? நம்ம எண்ணமெல்லாம் சிந்திக்கிறோம், என்னென்னமெல்லாம் சிந்திக்கிறோம் இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல? அவங்க என்ன சிந்திச்சிருப்பாங்க? பயந்து போய் வந்து சொல்றாங்க சஹாபாக்கள், எங்களுக்கு வருகின்ற எண்ணத்தினால் எங்களை பேசாம கரிகட்டையா இல்லான்னு என்ன வருது நாயகன் சொன்னப்ப, ஸாலிக அலாமத்துல் ஈமான், இது ஈமானின் அடையாளம் என்கிறார்கள். அப்படின்னா தப்பு தப்பா சிந்திங்கன்றல்ல, அந்த சிந்தனை வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொத்து இருக்கிற வீட்டுக்கு தான் திருட வருவான், ஈமான் நல்லா இருக்கிற இடத்துல தான் ஷைத்தான் வருவான். ஈமானை திருடுவதற்காக ஷைத்தான் உள்ளே வருகிறான். சொத்துள்ள பொருளுள்ள வீட்டை உடைச்சிக்கிட்டு திருட வர்ற மாதிரி உங்களுடைய உள்ளங்களை நோண்டுவதற்காக, ஈமானை அள்ளி செல்வதற்காக ஷைத்தான் இந்த வேலையை செய்யறான்னு சொன்னான். பாரு, எப்படியாவது இந்த ஈமானை பாதுகாத்து வைக்கணும். எண்ணத்துல கூட ஒரு ஷிர்கான எண்ணம் வந்துடக்கூடாது, ஒரு குஃப்ரான எண்ணம் வந்துடக்கூடாது. எண்ணத்துல, செயல்ல சொல்லல, எண்ணத்துல. எப்படி பாரு, என்ன மாதிரி வாழ்க்கை பாருங்க. நீங்க சஹாபாக்கள் முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பது கூட குஃப்ருன்னு வந்ததுனால நன்றியை மறக்கிற இடத்துலலாம் அழுதிருக்கிறார்கள் பெருமக்கள். குஃப்ருடைய அடையாளமாக பல இது சொல்லப்படுகிறது இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி ஒருத்தர் மறக்கிறது கூட அது ஒரு குஃப்ர்.
அது ஒரு வகையான குஃபுர். அதை வெளிப்படுத்திடுவோமோ அப்படின்னு நினைச்சு அழுதிருக்கிறார்கள் சஹாபாக்கள் பெரியவர்கள். வரலாற்றில் மஅரூஃபுல் கர்ஹி, ஷகீக்குல் பல்ஹி என்று சொல்லக்கூடிய இரு பெரும் நேசர்கள், இறை நேசர்கள் வாழ்ந்த காலம். பயங்கரமான இறை நேசர்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஞான கடலாக அமுத சொற்பியாக இருந்தார்கள். அவ்வளோ பெரிய இறை நேசர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். 2 பேரும் பேசிக்கிட்டப்ப, எங்க அல்லாஹ் சில நேரத்தில் சோதிக்கிறான், கொடுக்குறான், சில நேரத்தில் எடுக்கிறான், இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க 2 பெருமக்களும். அல்லாஹ் சில நேரத்தில் கொடுப்பான், சில நேரத்தில் எடுப்பான். சில பேர் கொடுத்தும் போது அதனால காஃபிராக இருக்கிறாங்க, சில பேர் எடுக்கிற போது காஃபிராகிடுவாங்க. எதனாலண்டா அந்த நன்றி உணர்வு இல்லாததுனால. காரூனுக்கு பார்த்தீங்களா, கொடுத்தான் அல்லாஹ், அதிகமாக கொடுத்ததின் பிரகாரம் அவன் நன்றி மறந்து காஃபிரா போனான். காரூன் எப்படி பாருங்க, மோசமான இல்லை பாருங்க. அதே மாதிரி பல்அம் இப்னு பாகூரான்னு ஒருத்தர் இருந்தார். மூசா நபி காலத்தில் குர்ஆன்ல அந்த அவருடைய தகவல்லாம் இருக்குது. அவருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தான், அதிகமாக கொடுத்திருந்தான். அதுக்கு நன்றி மறந்தாரு, காஃபிராகி போனாரு. சில நேரம் அதிகமாக கொடுக்கும்போது நன்றி வரலண்டா குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க, காஃபிராக்கிடும், அல்லாஹ் காப்பாற்றணும். இப்போ அவங்க சொன்னாங்களா, மஅரூஃபுல் கர்ஹி, அல்லாஹ் கொடுக்கும்போது ஷுக்குர் செய்வோம், அல்லாஹ் கொடுக்காத போது சபரோடு இருந்துக்குருவோன்னு சொன்னாங்களாம், பொறுமையாக இருந்துக்குருவோன்னு. அப்போ ஷகீக்குல் பல்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, நாய்கள் கூட இப்படி தான் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நீங்களே விளக்கம் கொடுங்களேன், நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுக்கு ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை சொல்லிக் கொடுங்களேன்னு மஅரூஃபுல் கர்ஹி கேட்டாங்களாம். யாரு? ஷகீக்குல் பல்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்களாம், கொடுக்கிற போது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற போது அதை நம்மளை விட சிறந்தவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். எப்படி சிந்தனை பாருங்க. அல்லாஹ் ஒன்று நமக்கு கொடுக்கிற போது எப்படி சஹாபா காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், இது அப்படியே நடந்துருக்கும். அறிவை கொடுப்பான், அது யாருக்காச்சும் சொல்லி கொடுத்துடணும். பொருளை கொடுப்பான், யாருக்காச்சும் அள்ளி கொடுக்கணும். அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதை நம்மளை விட சிறந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்காத போது நன்றியோடு இருந்து கொள்ள வேண்டும். கொடுக்கும் போது நன்றி அல்ல, கொடுக்காத போது நன்றியோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை எப்படி விளங்கி வைக்கிறாரு பாருங்க. இதுதான் ஈமான். இதுக்கு மாற்றமாக நடந்தால் குஃபுராகிவிடும் என்று சொன்னார். அவங்களுடைய இறைநேச வாழ்க்கை, இறைநேசர்களுடைய வித்தியாசமான வாழ்க்கை, அது அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குரிய வாழ்க்கை. ஒரு நிமிஷம் நன்றி இல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வின் நினைவில்லாமல் இருப்பதே ஒரு குஃப்ராக நினைப்பார்கள் அவர்கள். எப்படிவாரு? மஸ்ஜித் நபவியில் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தாராம். தொழுதுகிட்டு இருந்த சமயத்தில் அவர் 3 நாளாக மஸ்ஜித் நபவியில் தொழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறாரு. 3 நாளாக நீண்ட நேரம் தொழுகுவாராம். நீண்ட நேரம் தொழுக, நீண்ட நேரம் துவா, திக்ருகள் நிறைய செய்வாராம். சாப்பிட மாட்டார், யார்ட்டையும் கேட்க மாட்டார். இப்படியே 2-3 நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட ஒரு இறைநேசர் நெருங்கி போனார். அவரை பார்க்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில், அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க மஸ்ஜித் நபவியில், உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீண்ட நேரமாக தொழுகிறீங்க, நீண்ட நேரமாக திக்ருகள் எல்லாம் செய்கிறீங்க, அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆக்கள்லாம் செய்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமைன்னு சொன்னாராம் அவர். அப்போ அவர் சொன்னாராம், அப்போ என்னோட வந்துடுறீல்ல, நான் உங்களை பிள்ளையா வச்சுக்கிறேன், பிள்ளையா வச்சுக்கிறேன் அப்படின்னு. நல்லா இருக்குதே அப்படின்னு இவர் சொல்ல. உடனே அந்த பள்ளியில் தங்கினவர் சொன்னாராம், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன தருவீங்க அப்படின்னு. பசிச்சா சாப்பாடு கொடுப்பேன், வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், உடுத்திக்கிற, வேறு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் கேட்டாராம், எனக்கு நோய் வந்துருச்சுண்டா ஷிஃபாவை கொடுப்பீங்களான்னு கேட்டாராம். எனக்கு
நோய் வந்துருச்சுன்னா ஷிஃபாவை கொடுப்பீங்களான்னு கேட்டாராம். அது என்னால் தர முடியாது வாப்பா அப்படின்னு சொன்னாராம். நான் மூத்தா போயிட்டா என்னை எழுப்புவீங்களான்னு கேட்டாராம். அதுவும் என்னால் முடியாது வாப்பா அப்படின்றாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாதுல்ல, இதை செய்யறதுக்கு தகுதியான ஒருத்தன்ட்ட நான் 3 நாளைக்கு முன்னாடியே என்னை ஒப்படைச்சிட்டேன். இதெல்லாம் யாரு செய்வாங்களோ, யாருங்க செய்வா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஹூ அல்ஹக்க, நான் தான் சிரிக்க வைக்கிறேன். சிரிக்க வைக்கும்போது நம்ம யாரோ ஆனந்தப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிறோம். மகளோ மகனோ யாரோ ஒருத்தர் வழியாக நம்ம சிரிக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்லை, நான் தான் உன்னை சிரிக்க வைக்கிறேன். அபுக்கா குர்ஆன் ஆயத்து, நான் தான் அழ வைக்கிறேன். யாரோ ஒருத்தர் நம்ம இடிச்சிட்டாலோ அடிச்சிட்டாலோ சொத்தையோ எதையோ பிடிங்கிட்டாலோ நம்ம அவர் மேலே கோவப்பட்டு இல்லை வருத்தத்தில் அழுகிறோம், ஏதோ ஒன்றில் அழுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் அழ வைக்கிறேன். கொடுக்கறதும் நான் தான், சிரிக்க வைக்கிறதும் நான் தான், எடுக்கிறது நான் தான், அழ வைக்கிறது நான் தான். இந்த சிந்தனை நம்மளுக்கு வரல. அந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்து என்னை இப்படி ஆக்கிட்டானே, அழ வச்சது அவன்னு நினைக்கிறனால அவன் மேல நம்மளுக்கு வெறுப்பு வருது. அழ வச்சது அல்லான்னு நினைச்சு பாருங்க, ஏன் அல்லாஹ் என்னை அழ வச்சான்னு சிந்திக்க தோணும். சிரிக்க வச்சது அவன் நினைச்சு பாருங்க, ஏன் சிரிக்க வச்சான்னு தெரியும். அடுத்து சொல்றான், ஹுவ அமாத்த வஹியா, அவன் தான் மூத்தாக்குறான், அவன் தான் ஹயாத்தாக்குறான். அல்லாஹ் தான் மூத்தாக்குறதும் அவன் தான் ஹயாத்தாக்குறதும் அல்லாஹ் தான், வேற யாராலையும் முடியாது. அது அல்லாஹ் தான் இந்த வேலையை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் அவனை நினைக்க வைக்கிறதுக்காக இதை சொல்லுகிறான். உன்னிடத்தில் ஒரு பொருள் போனாலும் நான் எடுத்துட்டேன்னு நினைச்சுக்க, உனக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் நான் தந்தேன்னு நினைச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை அந்த யத்தீம் சொன்னாராம். எவன் உயிரோடு இருந்து பின்னால் மூத்தா போயிட்டா உயிரோடு எழுப்புவானோ அவன்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னாராம். ஒரு பெரிய வார்த்தை போது அவர் சொன்னாராம், திரும்பி வரும்போது, உன்னை கொண்டு அல்லாஹ் என் ஈமானின் ஒளியை அதிகப்படுத்தி விட்டான் என்று சொன்னார்களாம். சில பேர் பாருங்க, கொடுக்காத நேரத்தில் தான் அல்லாஹ்வை பேசி குஃப்ரான வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. காஃபிர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்தி விடுவார்கள். அது வேண்டாம் என்று பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள். எடுக்கிற போது நீங்கள் அல்லாஹ்வை பாருங்கள் என்று அல்லாமா அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு வரலாறு, ஆச்சரியமான வரலாறை பதிவு செய்வார்கள். ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹ் தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியே வர்றாங்க. ஒருத்தர், ஒரு வாலிபர் ஒட்டகத்தில் வந்துகிட்டு இருந்தாரு. அவர் முகத்தை பார்த்தாவே பிரகாசமா இருந்துச்சு. நான் அவர் கிட்ட போனேன். போய் கிட்ட தான் நின்று அவர் கேட்டாரு, அந்த அஸ்மாஇ, நீங்க அஸ்மாஇயான்னு என்ன கேட்டாரு. பேரை சொல்லல, அவரே என்ன கேட்கிறாரு, நீங்க அஸ்மாஇ தானா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு குர்ஆன்லாம் ஓத தெரியுமா அப்படின்னு. குர்ஆன்லாம் ஓத தெரியுமான்னு. ஓத தெரியல. நீங்க எங்க இருந்து வரீங்க? அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகின்ற இடத்திலிருந்து வருகிறேன். அல்லாஹ்வுடைய பேச்சு ஓதப்படுகிற இடத்திலிருந்து வரணும். அல்லாஹ்வுக்கு பேச்சுலாம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் ஓதுறீங்களா அப்படின்டா. அவங்க சொல்றாங்க, நான் சூரத்து தாரியாத்தில் ஒரு வசனத்தை ஓதினேன். இன்ன ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுடைய உணவுகள் வானத்தில் இருக்கிறது, வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருக்கிற வசனத்தை ஓதுன. ஆச்சரியம் பாருங்க. அவர் உடனே இங்க வாங்க அஸ்மாயின்னு கூப்பிட்டார். அவருன்னு ஒரு சவுண்டு போட்டார். ஆகுன்னு ஒரு சவுண்டை போட்டு நீங்க வாங்க அஸ்மாயின்னு கூப்பிட்டார். கிட்ட போனேன். இந்த ஒட்டகத்தை பிடிங்க. அவர் வந்த ஒட்டகம், இந்த ஒட்டகத்தை பிடிங்க. அவர் இறங்கி போய் உள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்து வந்தார். ஒட்டகத்தை அங்கேயே அறுத்தார். கறியெல்லாம் பங்கு வச்சு என் கையில் கொடுத்து, இந்த பாதையில் யாரெல்லாம் வர்றாங்க எல்லாரும் கொடுங்கண்டார். இந்த பாதையில் யாரெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் பங்கு வைங்கன்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் வந்த ஒட்டகம் தானே, எப்படி நீங்கள் பயணம் செய்வீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ரிஸ்க்கு வானத்தில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்தில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு இதை நம்பி நான் இருக்கணும்? அதுதான் நான் மக்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். ஆச்சரியம்.
அல்லாமா அஸ்மாய் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, கொஞ்ச காலத்துக்கு பிறகு மாமன்னர் ஹாரூன் ரஷீதோடு நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன். ஹஜ்ஜிக்கு போன சமயத்தில் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு தவாஃபில் அவ்வளோ கூட்டத்திலே அல்லாஹ் சில பேர் அறிமுகப்படுத்திடுவாங்க. ஹஜ்ஜில் எவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டு நிற்குது, ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களை மட்டும் அல்லாஹ் காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படியே சேர்ந்துருவோம். எப்படியா இருந்தாலும் அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அந்த மாதிரி நீங்கள் அஸ்மாயி தானே அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு ஆயத்து ஓதுனீங்களே, சுபஹானல்லாஹ், எவ்வளோ அழகான ஆயத்து அது. அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமானது. எங்க ஓதுங்கள அப்படின்றாரு. திரும்பவும் தாரியாத்து தொடக்கத்திலிருந்து ஒஃபிஸ்ஸமா ரிசுக்குக்கும் வமா துஆதுன் வரை ஓதுனா ஆதுன்னு திரும்ப சவுத்த போட்டார். அல்லாஹ் எவ்வளோ உண்மையாக சொல்லுகிறான். ஒன்று சொல்லுவா அஸ்மாயி, நீங்கள் ஓதுன அப்போ நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுத்தேன் பார்த்தியல்லா, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் எனக்கு ரிசுக்கு தட்டுப்பாடு வந்ததே இல்லை. எனக்கு ரிசுக்கு தட்டுப்பாடு வந்ததே இல்லை. யாரிடத்திலும் கையேந்தியதில்லை. ரிசுக்கை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. எனக்கு ஒரு நாள் உணவு கூட தட்டுப்பாடாக இருந்ததில்லை. வேலைக்கு சாப்பாடு வந்தது. அல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளோ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆயத்து ஓதுவீங்களா அப்படின்றாராம். இன்னொரு ஆயத்து ஓதி தெரியலா அப்படின்னு. உங்கள் அடுத்த ஆயத்தை ஓதுனாங்களாம். ஃபவரப்பி ஸமாஇ வல் அர்தி இன்னஹு லஹக்கும் அப்படின்னு ஓதுனாங்களாம். வானத்தின் ரப்பின் மீது சத்தியமாக, பூமியின் ரப்பின் மீது சத்தியமாக, இன்னஹு லஹக்குன், நிச்சயமாக இது உண்மையானது. அவர் கோபமாயிட்டார். அந்த வாலிபர் கோபமாயி, யார் என் ரப்பை கோபப்படுத்தியது அப்படின்னு கேட்டாராம். என் ரப்பை கோபப்படுத்தினது யாரு? சத்தியம் எப்பங்க பண்ணுவோம்? கோபத்தில் தானங்க பண்ணுவோம். அல்லாஹ் சத்தியம் போட்டு சொல்றான்னு சொன்னா, என் ரப்பை கோபப்படுத்தியது யாரு? இந்த வேலையை செஞ்சது யாரு அப்படின்னு அங்கே நின்று கத்துனாராம் ஹரம் ஷரீஃப்ல. ரப்பின், வானத்தின் ரப்பின் மீது சத்தியமாக, பூமியின் ரப்பின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்ய வச்சது யாரு? ரொம்ப இந்த நிலைக்கு ஆளாக்கியது யாரு என்று அழுதவாறு அவர் சொல்லிக்கொண்டே கீழே சரிந்தார். தட்டி பார்த்தோம், அசைவு இல்லை. அங்கேயே ஒஃபாத்தாகிவிட்டார். விடுவார். சில பேர் அந்த 2-3 வசனங்களில் ஈமானை எப்படி சேர்த்து வச்சிருந்துருக்கிறாங்க பாரு. எப்படிப்பட்ட இது பாரு. இந்த துன்யாவில் அல்லாஹ்வை கோவப்படுத்திடக்கூடாது. குர்ஆனை எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க பாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை வேலைகள் அல்லாஹ்வை கோவப்படுத்துகிறோம் யோசிச்சு பார்க்கணும். பொய் பேசினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், பேசுகிறோம். புறம் பேசினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, பேசுவோம். மனைவியை கண்ணியமாக நடத்தணும், ஆனாலும் மனைவியோட சண்டை போடுவோம். அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும் பெற்றோர்களுக்கு, ஆனாலும் உதாசீனப்படுத்துகிறோம். பெரியவர்களை மதிக்கணும், அலட்சியப்படுத்துகிறோம். குர்ஆனை ஓதணும், ஓதுறது இல்லை. நேரத்துக்கு தொழுகணும், தொழுகிறது இல்லை. அல்லாஹ் சில பேரை மூஞ்சிலேயே முழிக்க மாட்டானா, சில பேர் மூஞ்சிலேயே அல்லாஹ் முழிக்க மாட்டான் வருது. பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் கவலை இல்லை. யார் என் ரப்பை கோபப்படுத்தினது, ஏன் அல்லாஹ்வை கோபப்படுத்தினது யார் என்று சொல்லி அல்லாஹ்வை கோபப்படுத்தினதை ஏக்கத்திலே ஒருத்தர் மூத்தா போறார். என்ன ஈமான் பாரு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அதே பேரில் அதான் அல்லாஹ் சொல்லுவான், என்னைக்கும் மூத்து உங்கள் ஈமானோடு மூத்தா போகணும். காஃபிரா மூத்தா போயிடக்கூடாது, முஸ்லீம் இல்லாத நிலையில் மூத்தா போயிடக்கூடாது. நிறைய பேர் 60 வருஷம் முஸ்லீமாக வாழ்வாங்க, மூத்தா போகும்போது காஃபிரா மூத்தா போயிடுவாங்க. அல்லாஹ் பார்த்து காஃபிரா மூத்தா போயிடுவாங்க, ஷிர்கை செய்து விட்டு மூத்தா போயிடுவாங்க. சில பேர் 60 ஆண்டுகள் நல்ல அமல்கள் செய்து வணக்கங்களால் கால்கள் வீங்கி மூத்தா போனவர்கள்லாம் இருக்குது காஃபிராக. அப்படியெல்லாம் வரலாறுகள் இருக்கு. மூத்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும். ஹரம் ஷரீஃபில், மத்தாஃபில் இவருக்கு எப்படி மூத்து கிடைக்குது பாருங்க. ஹரம் ஷரீஃபில் நபிமார்கள் எல்லாம் மூத்தாகி அடங்கியிருக்கக்கூடிய இடத்துல மலக்குமார்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம். ருக்குனுல் யமான், ஹஜ்ருல் அஸ்வத், ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல அமல்கள் நடைபெறுகிற இடத்திலே அவர் சரிந்து விழுகிறார் என்றால் அவர் செய்த பாக்கியம் என்ன? அவர் செய்த பாக்கியம் என்ன? அதே மதீனாவில் தான் அபூஜஹல் வாழ்ந்தான். அவனுக்கு அங்கே இடம் இல்லை, அங்கே தான் உட்கார்ந்து பேசுவான்.
மக்காவில் ஹரம் ஷரீஃபில் தான் உட்காந்து பேசுவான். ஆனால் மூத்த அனாதையாக பத்ர் களத்தில் மூத்தாகி கிடந்தான். அங்கேதான் உத்துபா உட்கார்ந்து பேசுவான். மூத்தா போனதே அனாதையாக பத்ர் களத்தில் மூத்தா போனான். ஷைபா அங்கேதான் உட்கார்ந்து பேசினான், பத்ர் களத்தில் மூத்தா போனான். எத்தனை பேரு பொழுது நேரம் மிச்சம் இருந்தால் நேரம் ஹரமுக்கு தான் வருவாங்க. நேரம் ஏதாவது கிடைச்சா ஹரம்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா மூத்துக்கு அல்ல அவங்களை அங்கே தூக்கிட்டு போனான். பார்த்தீங்களா? இவர் ஹரம் ஷெரீஃப்ல உள்ளவர் அல்ல, இவரை ஹரமுக்குள் கொண்டு வந்தார். ஹரம் எங்களுக்கு சொந்தமானது என்று ரொம்ப பெருமை பாராட்டி கொண்ட அபு ஜஹிலா, உத்பாவா, ஷைபாவா, அபுலஹபா என்ன ஆச்சு? கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா சில காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் நேரத்தை கொடுப்பான் திருந்துறது. அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை பழி வாங்கிறதுக்கு அல்லாஹ் அஞ்ச மாட்டான். அதை பயந்தாங்க. இதில் என்னண்டா, காஃபிரா இருக்கிறவனுக்கு தான் காஃபிரில் குஃபுரில் இருக்கிறங்கிற பயம் இல்லாமல் சில பேர் இருந்தாங்க. சில பேர் குஃபுரில் இருக்கிறங்கிற பயம் இல்லாமல் இருந்தாங்க. அழகான ஒரு வரலாறு செய்தி சொல்கிறேன் பாருங்க. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை பற்றி படித்தேன். ரொம்ப அழகான ஒரு செய்தி சொல்கிறாங்க. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹுடையவர் அவங்க கவர்னராக இருந்த சமயத்தில் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். அடிக்கடி ஹிம்ஸ் பகுதியில் கவர்னராக இருந்தாங்க உமர் அல்லாவுடைய ஆட்சி காலத்தில். அடிக்கடி மயக்கம் போட்டுருவாங்க. நல்லா உட்கார்ந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக, மக்களுடைய கோரிக்கையை கேட்கறதுக்காக வந்து உட்கார்ந்துருப்பாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உளுந்து இது ஒரு மக்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்படி என்ன அரசர் அடிக்கடி மயக்கம் போட்டால் என்ன இருக்கும்? இமாம்டா இமாம் தொழு வச்சா அது நல்லா இருக்கும். மயக்கம் விழுந்தா அல்லாஹ் காப்பாற்றும். நம்மளே அது மாற்ற தானே பார்ப்போம். ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் இருப்போம், 2வது தடவை இருப்போம், 3வது தடவை வேறு அஜத்தை போடுங்கய்யா அப்படின்ட்டுருவாங்க. அல்லாஹ் காப்பாற்றும். எப்படி பாருங்க, இவங்க உமர் இல்லாட்ட வந்து குறை சொன்னாங்களாம். இவர் என்ன கவர்னருங்கிறீங்க, அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. வாரத்தில் ஒரு நாள் வந்து உட்கார்றதே இல்லை, மக்களை பார்க்கறதுக்கு வர்றதில்லை. இவர் குறை சொல்கிறாங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ உமரில்லா கூப்பிட்டு விசாரிச்சாங்களாம், என்ன வாப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப அவங்க எப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்கடா, நான் காஃபிராக இருக்கின்ற போது எங்க ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு கொண்டு ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடையில் ஏற்றினார்கள். நான் அப்போது காஃபிராக இருந்தேன், ஒரு முஷ்ரிக்காக இருந்தேன். எல்லோரும் ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடையில் ஏற்றி அவர்களை கொலை செய்து தொங்க விட்டிருந்தார்கள். குற்றுயிராக கிடந்தார்கள், இரத்தங்கள் வடிந்தது, கொடூரமாக படுகொலை செய்தார்கள். எங்க ஊர் மக்கள். நான் செய்யல, நான் ஊரு கூட செய்யல. ஆனா எங்க ஊர் மக்கள் அந்த வேலையை செய்தார்கள். இன்னைக்கு அந்த காட்சி என் கண்ணுக்கு முன்னால் வருகிறதே. அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தை நான் கவனிக்கும் போதெல்லாம் மயங்கி விழுந்து விடுவேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, அப்ப ஈமான் என்பது எவ்வளவு வலிமையானது, குஃபுர் என்பது எவ்வளவு பாரமானது என்பதை நான் குஃபுராக இருக்கிற நேரத்தில் ஒரு ஈமான்தாரிக்கு நடைபெற்ற அந்த நிலையை பார்த்து நான் ஈமான் கொண்டதற்கு பிறகு இப்ப வரைக்கும் நினைத்தால் நான் மயங்கி விழுந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஈமான் கொண்டதின் காரணமாக தூக்குமடையில் ஏற்றப்பட்டார்கள். இந்த காஃபிர்கள் இவ்வளவு ஒரு படுகொலையை செய்து விட்டார்களே, அப்போது நானும் காஃபிர் தான் என்று இப்போது நினைக்கும் போது கூட எனக்கு மயக்கம் வந்துடுதுன்னு சொன்னாங்க சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு. யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை இருந்தாங்களாங்க, ஹாபில் காபில். இந்த 2 பேரும், ஹாபில் வந்து நல்லவர், காபில் இருக்கிறாரே வில்லங்கமானவர். பிரச்சனையாகி 2 பேரும் குர்பானி கொடுக்கும்போது அல்லாஹ் நல்லவர்கிட்ட குர்பானி ஏற்றுக்கிட்டான், கெட்டவர்கிட்ட அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கிறல்ல. அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொலையை அங்கே செய்து காஃபிராகி போனார்.
எவ்வளோ பெரிய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டிருக்கு, என்னுடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இதனாலேயே உன்னை நான் கொலை செஞ்சிருவேங்கிறார். பாருங்க, கொலை பண்ணிடுவேங்கிறாரு. தம்பி இப்படி பேசுறதுனால, சகோதரர் இப்படி பேசுறதுனால அவங்க கோவப்படலை. எப்படி சொல்றாங்கண்டா, என்னை அடிச்சிருவியா, நானும் அதே வாப்பா பிள்ளை தானே, அதே ரத்தம் தானே, மோதி பார்க்கலாமான்லாம் பேசலை. காபில் அழகா சொல்றாங்க, இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். நான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்கள்ட்ட தான் குர்பானியை ஏற்றுக்கிடுவான், அது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, லஇம் பசத்தை இளைய எதக்கலி தக்குத்துலனி, என்னை கொள்வதற்காக உன் கையை நீ நீட்டினாலும் சரி, நான் உன்னை கொள்வதற்காக என் கையை நீட்ட மாட்டேன். என்ன வார்த்தை பாரு. நான் ஈமான்தாரியாக, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பாவத்தை செய்து ஒருவர் காஃபிர் ஆகிறார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில் இருந்து ஒருவர் ஈமான்தாரியாகவே இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைதானுங்க. குஃபுரே எப்படியெல்லாம் ஏற்படுண்டா பல வகை இருக்குது. இன்னைக்கு மக்காவில் இருந்தாங்க அபு ஜஹில், அபு லஹப், இவங்களாம் இருந்தாங்க. இவங்களாம் திருந்தாத காஃபிர்கள், இது திருந்தாத காஃபிர்கள். இன்னும் சில குஃபர்கள் இருக்குது, குஃபருக்கு நெருக்கி வைக்கக்கூடிய சில காரியங்கள், குஃபரை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகளில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாவத்தை செய்யாதீங்க, குஃபரை உண்டாக்கிடும், இந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க, குஃபரை உண்டாக்கிடும் ரசூலுல்லாஹ் நிறைய எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். சூறாக்கள்ல காஃபிரூன்னு ஒரு சூறாவே இருக்கு, எடுத்து பாருங்க. காஃபிரூன்னு ஒரு சூறா, காஃபிர்கள் யாரென்று தெரிந்து கொள்வதற்காகவே அல்லாஹ் அந்த சூறாவினுடைய தலைப்பிலேயே காஃபிரூன்னு வச்சுட்டான். நிராகரிப்போர்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு சூறா. அவர்கள் யார் என்று அவர்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசணும், காஃபிர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத அந்த சூறாவில் சொல்றான் பாரு. முடிஞ்ச அளவு காஃபிர்கள்ட்ட இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பாருங்க, காது வரையும் கொண்டு போகிறது நம்ம வேலை, கல்புக்கு கொண்டு போகிறது அல்லாஹ்வுடைய வேலை. காது வரையும் கொண்டு போகணும்லங்க. நம்ம எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்கிறோம், தொழிலை சரக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அதை கொண்டு போய் கொடுக்குறோம், சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோம். எத்தனையோ நம்மளுடைய நண்பர்களில் காஃபிர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போகிற நம்ம இந்தாங்க ஈமான் இப்படிதாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். காது வரையும் கொண்டு போங்க, கல்புக்கு நான் கொண்டு போயிடுறேங்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோரும் ஈமான்தாரியாக மூத்தாகணும். அப்படி அவர்கள் தவறிவிட்டால் மறுமையிலே நாமே காப்பாற்ற நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது, எந்த ஒரு காஃபிரையும் காப்பாற்ற முடியாது, அவர் முஸ்லிமாக இருந்தாலே தவிர. அதுக்குத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமா புரட்சியை செய்தார்கள், ஈமானிய புரட்சியை செய்ய வேண்டும் என்று ஏவினார்கள். அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் உம்மத்துக்கு தருவானாக. காஃபிர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எதை போதிக்க வேண்டுமோ அதை சொல்லக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அந்த குஃப்ரினுடைய ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம் உம்மத்தையும் நம் தலைமுறைகளையும் பாதுகாப்பானாக. இம்மை மறுமை வெற்றியை தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.